விசுவாமித்திரர் ஒருமுறை கடுமையான தவம் புரிந்து கொண்டிருந்தார். அவருடைய தவம் தனக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்று எண்ணிய இந்திரன் அவருடைய தவத்தை கலைக்க ரம்பையையும் ஊர்வசியும் அழைத்து இருவரில் ஒருவர் விசுவாமித்திரரின் தவத்தை கலைக்குமாறு சொன்னார். இப்பொழுது இருவரில் யார் சிறந்தவர் என்று கேள்வியாயிற்று. இருவருமே அழகிலும் நடனத்திலும் மிக சிறந்தவர் என்பதால் யாரை அனுப்புவது என்பது இந்திரனுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அந்த சமயம் தேவலோகத்திற்கு வந்த நாரதரிடம் இந்திரன் இது பற்றி கேட்க, நாரதரோ இருவரையும் நடனமாட செய்து யார் சிறந்தவர் என்பதை பார்த்து விடலாம் என்று சொன்னார். இருவரும் நடனமாடினார்கள். இருவரும் நடனமும் சிறப்பாக இருந்தது. இதனாலும் இந்திரனாலும் முடிவெடுக்க முடியவில்லை. இதற்கு வேறு வழி உண்டா என்று இந்திரன் நாரதரிடம் கேட்க, நாரதர் அதற்கு ஒரு உபாயம் சொன்னார். பூலோகத்தில் உஜ்ஜயினியை ஆளும் விக்ரமாதித்தன் மிக அறிவாளி. அவனால் இதற்கான உபாயத்தை சொல்ல முடியும். எனவே அவனை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். முதலில் இந்திரன் ஒரு மானுடன் இங்கு வந்து தமக்கு ஆலோசனை கூறுவதை தவிர்க்க நினைத்தார். பின்பு வேறு வழியின்றி நாரதரின் உபாயத்தை ஒற்றுக்கொண்டார். விக்ரமாதித்தனை அழைத்து வர இந்திரன் தன்னுடைய உதவியாளரை அனுப்பி வைத்தார். அவருடைய உதவியாளர் சகல மரியாதையுடன் விக்ரமாதித்தனை பூலோகத்திலிருந்து தேவலோகத்திற்கு அழைத்து வந்தார். இந்திரன் விக்ரமாதித்தனிடம் தன்னுடைய பிரச்சனையை சொன்னார். அதோடு விக்ரமாதித்தரே, ரம்பை ஊர்வசி இருவரில் எவர் அழகிலும் நடனத்திலும் சிறந்தவர் என்பதை தாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார். விக்ரமாதித்தர் ரம்பையும் ஊர்வசியும் தேவலோகத்தில் தனித்தனியே நடனமாடச் சொன்னார். இருவரும் தனித்தனியே நடனமாடிய போதிலும் இருவரின் நடனத்திலும் அழகிலும் எந்த விதமான வேற்றுமையும் கண்டறிய முடியவில்லை. விக்ரமாதித்தருக்கு ஒரு யோசனை உண்டாயிற்று. ரம்பையும் ஊர்வசியும் அழைத்து நாளை இருவரும் ஒன்று சேர நடனமாடும்படி கேட்டுக்கொண்டார். விக்ரமாதித்தன் நந்தவனத்திற்கு சென்று 2 பூச்செண்டுகளை தயாரித்தார். அந்த பூச்செண்டுக்குள் குளவிகளையும் வண்டுகளையும் வைத்து கட்டினார். அடுத்த நாள் வந்தது. ரம்பையும் ஊர்வசியும் நடனமாட தயாரானார்கள். இருவரின் கைகளிலும் ஆளுக்கு ஒரு பூச்செண்டுகளை கொடுத்து நடனமாடுமாறு விக்ரமாதித்தன் சொன்னார். இருவரும் நடனத்தை தொடர்ந்தார்கள். போட்டி தொடர்ந்து கொண்டே இருந்தது. ரம்பை போட்டியில் வென்றுவிட வேண்டும் என்பதற்காக தன்னை மெய்மறந்து நடனத்தில் சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவரையும் அறியாமல் பூச்செண்டை இறுக பிடிக்க பூச்செண்டில் இருந்து வெளியே வந்த வண்டுக்கள் ரம்பையை கடித்துவிட அவர் தன்னுடைய நடனத்தில் தளர்ச்சி அடைந்தார். மற்றொரு புறத்தில் ஊர்வசி பூச்செண்டுகளை இலகுவாக பிடித்து ஆடியதால் அவரை அந்த பூச்சிகள் வண்டுகள் ஒன்றும் செய்யவில்லை. அவர் நடனத்தில் வெற்றி பெற்றார். விக்ரமாதித்தன் ஊர்வசி வெற்றி பெற்றதாக சொல்லி அவருக்கு மாலை அணிவித்தார்.